இந்த சிந்தனைகளை ஆண்டவர் வைத்த ஒரு வேத பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்படி உங்களை கேட்கிறேன். 25வது வசனம் வரை, 22லிருந்து 25 வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அடுத்த வசனம், எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கவனியுங்கள். இங்கு இயேசுவானவர் தன்னோட சீஷர்கிட்ட பேசும் பொழுது இந்த விஷயத்தை சொல்கிறார். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ பலி செலுத்த வருகிறாய், பலிபீடத்திலே பலி செலுத்த வருகிறாய், உன்னுடைய காணிக்கையை நீ செலுத்த வருகிறாய். உன்னுடைய காணிக்கையை செலுத்த வரும் பொழுது உன் பேரில், யார் பேர்ல? உங்க பேர்ல உங்க சகோதரனுக்கு ஏதாகிலும் மனத்தாங்கள் குறைவு உண்டு என்று நீ எண்ணினால், உன் சகோதரன் சொன்னான் அல்ல, உன் சகோதரி சொன்னால் அப்படிங்கிறது அல்ல, உனக்கு அந்த அறிவு உண்டாகுமானா, என் பேரில் என் சகோதரனுக்கு ஒரு குறை மனத்தாங்கள் உண்டு என்று நான் அறிந்தால், நீங்கள் அறிந்தால், உங்கள் காணிக்கையை பலிபீடத்தின் முன்பு வைத்துவிட்டு போய் உன் சகோதரனிடத்தில் என்ன செய்ய? ஒப்புரவாகு. உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து நீ உன் காணிக்கையை செலுத்து. உங்களுக்கு விளங்குதா? அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? என் சகோதரன் வந்து என் மேல குற்றம் சுமத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு குறை உண்டு என்று அவன் சொல்லி கிடையாது, நான் அறிந்தேன். ஆனால் நான் என்ன செய்யணுமானா, என்னுடைய காணிக்கையை பலிபீடத்துக்கு முன்பு வைத்து விட்டு போய் என் சகோதரனோட ஒப்புரவாகி அதற்கு பின்பு வந்து அந்த காணிக்கையை நான் பலிபீடத்திலே செலுத்த வேண்டும், அந்த பலியை நான் செலுத்த வேண்டும். அந்த ஒரு நிலைமையில தான் அந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம எத்தனை பேர் நம்முடைய சகோதரர் குறை உண்டு என்று அறிந்தும் நம்ம என்ன செய்கிறோம்? துணிகரமாய் சில காரியங்களை செய்கிறோம். நம்ம சொல்றோம், ஆண்டவர் நமக்கு அதை நினைப்பூட்டுனா கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீ போய் ஒப்புரவாக, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தான் நம்ம கையில வச்சிருக்கிறார், நம்ம கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாகக்கூடிய தன்மை, மனம் நமக்கு வேணும். ஒப்புரவாகி அவனோட நல் மனம் பொருந்தி சந்தோஷத்தோட வந்து நீ உன் காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்து. அப்பொழுது அந்த காணிக்கை உனக்கு அங்கீகரிக்கப்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீ செலுத்துகிற காணிக்கை
காணிக்கையாக இருக்குமோ ஒழிய தேவனுடைய சமூகத்தில் அது அங்கீகரிக்கப்படுமான்னு கேட்டா அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்? அவன் எனக்கு செட் ஆக மாட்டான், அவன் நான் சொல்றத கேட்க மாட்டான், அவனுக்கு எனக்கும் ஒத்து வராது. நாமளே இந்த தீர்ப்புகளை நாம் சொல்லி முடிச்சிடறோம். நாமளே இந்த தீர்ப்புலாம் சொல்லிடுறோம். ஆண்டவன் சொல்றாரா இல்லை, நம்ம சொல்லி நம்மளே நியாயம் தீர்க்கிறோம். வைக்கீங்க அவன் குற்றவாளி அப்படி நம்ம செஞ்சிடணும். ஆனா வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னா, இங்கு ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும்படி நம்மளுக்கு சுட்டி காமிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 7:1. మీరు తీర్పు తీర్చుబడి అప్పుడు మిమ్మల్ని గూర్చి తీర్పు తీర్చబడును. మీరు తీర్పు తీర్చు చెప్పుననే మమ్మల్ని గూర్చి తీర్పు తీర్చబడును. మీరు కొలచుట కొలత చెప్పబడిన మీకు కొలవబడును. தமிழ்ல வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த குற்றத்தை நீங்களே செய்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் மற்றவரை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கும் செய்யப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இந்த வசனம் நமக்கு உடைச்சி உருவாக்கணும்னு நினைச்சோம்னா ஆண்டவர் சார்பில் நம்ம அர்ப்பணிக்கணும். எது எப்படி சொன்னாங்க, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நம்மை ஆண்டவர் ஒருபோதும் அவனை கரங்களிலே வைத்து நம்மை பயன்படுத்த முடியாது, அழகு பார்க்கவும் முடியாது. அல்லேலூயா. வேத வசனம் நமக்கு சுட்டி காமிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நிறைய நேரங்கள் நமக்கு என்ன செய்யறோம்னா அதை ஒற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம பக்கம் இருக்கிற அந்த சரிப்பை பார்த்துக்கிட்டு மற்றவர்களை குற்றவாளிகளை போல தீர்த்து நாம் மூடிக்கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில அநேக வேத பகுதிகளை நாம் சுட்டி காண்பிக்க முடியும். ஒரு முறை நான் இன்னொரு வேத பகுதியை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். தாவீது ராஜாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். தாவீது ஒரு தவறை செய்கிறான். அந்த தவறு செய்யும் பொழுது அது தேவனுடைய பார்வையில அது பொல்லாப்பாய் தோன்றுகிறது. பொல்லாப்பா தோன்ற உடனே அங்க ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். ராஜா கிட்ட போயிட்டு யாரும் தைரியமா பேச மாட்டாங்க. தீர்க்கதரிசி ராஜாவை பார்க்க போறாரு. பார்த்த உடனே ராஜா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணியிருக்கான், நீ அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி ராஜாவிடத்துல போகிறார். ராஜாவை பார்த்து சொல்றாரு, ராஜாவே நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்குது, நீங்க கேளுங்க. என்னப்பா? நம்ம நாட்டுல ஒரு ஏழை ஒருத்தர் தான், அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. எத்தனை ஆட்டுக்குட்டி இருந்துச்சு? அது ஒரு ஆட்டுக்குட்டி. அவன் ரொம்ப பாசமா வளர்த்தான். அவன் மடியில போய் படுத்துக்கிறான். அவன் தூக்கும் போது அவன் கூட தூங்கும். அவன் வாயில் இருக்கவங்களும் அதை எடுத்து சாப்பிடும். அந்த ஆட்டுக்குட்டி அவன் ரொம்ப நேசித்து வச்சிருந்தான். அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு எல்லாமே அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரன் தான். அவனுக்கு நிறைய ஆளு மாடெல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். விருந்தாளி வந்த உடனே அந்த பணக்காரன் என்ன பண்ணான்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏழை கிட்ட இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அடிச்சு அதை சமைச்சு அவன் வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு போட்டான். இது நியாயமான்னு கேட்ட உடனே தாவீதுக்கு வந்தது போவோம். யாரா இருந்தாலும் அவனை கூப்பிடு, அவன் உடனே தண்டிக்கப்பட வேண்டும். தீர்க்கதரிசி சொன்னான், நீதான் ஏன் அந்த ஆளு, நீதான் ஏன் அந்த ஆளு, கர்த்தர் உனக்கு வேண்டியதை கொடுத்திருந்தான். ஆனா
இன்னும் தேவையான ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. நீ செய்த காரியம் மதியீனமானது அப்படின்னு சொன்ன உடனே தாவீது ஆண்டவர் சமூகத்துல அப்படியே தன்னை அர்ப்பணிச்சான். நான் பாவம் செஞ்சேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவருடைய கட்டளையை மீறிட்டேன், என்னை மன்னிக்கணும்னு சொல்லி தாவீது தேவனுடைய சமூகத்தை அர்ப்பணித்ததனால ஆண்டவர் சொன்னார், அவனை மன்னித்தார். தாவீது பாவத்தை மன்னித்தார். தாவீது பாவத்தை மன்னித்தார். அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் மற்றவர்களை எப்படி தீர்ப்பு செய்கிறீர்களோ அந்த தீர்ப்பின்படி உங்களுக்கும் செய்யப்படும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நாட்களிலே, ஜீவனோடு இருக்கிற அந்த காலங்களிலே நாம் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகள் நம்மிடத்துக்கு வரும் பொழுது, தேவனுடைய வசனங்கள் நம்மிடத்துக்கு வரும் பொழுது, நம்மை அந்த வசனங்கள் சுற்றி காமிக்கிற வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் சுற்றி காமிச்சார் அப்படிங்கும் பொழுது உடனே ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஒப்புரவா ஆக வேண்டிய நபரிடத்தில் ஒப்புரவாகி நல் மனம் பொருந்த வேண்டும். அதெல்லாம் வேதம் கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறது இல்லை, அதை கவனிக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய நமக்கு எது சரின்னு தோணுதோ அதன்படி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டு என்று நீ அறிந்தால் என்ன செய்யணும்? அவனோடு நல்மனம் பொருந்தணும், அவனை சமாதானமாகணும். அதுதான் வேதம் சொல்கிறது. நிறைய நேரங்களிலே நாம் நம் மீது யாருக்கும் பகைமை இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் வழியே போய் சென்று பேசினாலும், மன்னிப்பு கேட்டாலும் கூட சிலர் மன்னிக்கவும் மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அதை பற்றி நீங்க கவலைப்பட அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால், நம்முடைய மனச்சாட்சியின்படி நாம் செய்கிற காரியங்களை தேவன் அறிகிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் நம்முடைய மனச்சாட்சியின்படி வேத வசனத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பார். நான் அடிக்கடி போய் அவரோட சமாதானமான என் சகோதரன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், சமாதானம் ஆக மாட்டான், வெற்று. ஆனா நீங்க சமாதானமாக எந்த முயற்சியும் எடுக்காம இருந்துட்டு என் சகோதரன் எனக்கு சமாதானம் ஆக மாட்டான்னு சொல்றீங்க அப்படின்னா அது பொய்யான செய்தியாகி மாறிவிடும். அதை குறித்து ஆண்டவரிடத்துல சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு பாவம் செஞ்சா நான் அவனை எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் அங்க ஒரு பதில் சொல்கிறார். வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 21 முதல் உள்ள வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டார். 7 தரம் மட்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். எத்தனை முறை மன்னிக்கணுமா? 7 × 70 நீ எத்தனை முறை அவனுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு வந்து அங்க ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். யார? பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, ஏத்த வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் இல்ல, உன் சகோதரனே, உன் சகோதரனே. என் சகோதரனை நான் 7 முறை மட்டுமல்ல 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நான் அப்படி செய்யறோமா கேட்டா இல்லை, ஒரு முறையே மன்னிக்கலாம், அப்புறம் 7 முறை மன்னிக்கிறோம், அப்புறம் 70 முறை மன்னிக்கிறோம். நாங்களே ஒரு தீர்ப்பை சொல்லி அவன் எனக்கு செட் ஆக மாட்டான், அவன் கூட நான் பேச மாட்டேன், அவனே என் கூட பேசுவான், நான் அவன் கூட பேச வேணாம். இந்த சகோதரி எனக்கு கூட செட் ஆக மாட்டா, அதனால நான் செய்ய மாட்டேன், அவளோட சேர மாட்டேன், அவங்க கோபுர இடத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுவோம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. 7 70 முறை மன்னிக்க சொல்கிறது.
அவனோடு சமாதானமாக சொல்றது. அடுத்து அந்த நம்ம படிச்ச அந்த பதினேழு ஒரு வசனத்தை பார்த்தோம்னா அந்த சொல்லுவா தன் சகோதரனை பார்த்து இவன் வீண் அப்படின்னு சொன்னாலே அவன் எரிநிலத்து பாத்திரவானா இருக்கு. நீங்க அந்த வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். சங்கத்துடைய தீர்ப்புக்கு ஆளாயிருப்பார். மூடனே என்று சொல்லுகிறவன், முட்டாள் என்று சொல்லுகிறவன், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். யார? தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன். அவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? எரி நரகத்துக்கு ஏதுவான். அவன் எது போவானா? அப்ப நம்ம நம்முடைய சகோதரன் சகோதரிகளை நம்ம எப்படி நடத்துகிறோம்? கூட பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, திருச்சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தல்லா இருக்கிற நாம் சகோதரனும் சகோதரிகளுமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு சபைகளை பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி பொருந்தாது, பாஸ்டிக்கே பொருந்த மாட்டேங்குது, அப்புறம் எங்க விசுவாசி பொருத்தம்? நாம் எல்லாம் குறைவுள்ளவர்கள். நம்மிடத்தில் குறைகள் காணப்படும். நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகளை ஒருவர் நமக்கு சுட்டி காண்பிப்பாரானால் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை சரி செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை. வாழ பழகிக்கிறனா? நான் எதற்கு ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொன்னால், நான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும். அந்த எண்ணத்தோட ஆலயத்துக்கு வந்தோம்னா நம்ம நல்ல சகோதரன், நல்ல சகோதரி. அவங்க என்ன தப்பு பண்றாங்க, அவங்க கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்க முடியும், அவங்களை எந்த வகையில மாற்றி விடலாம், அவங்களை எப்படி நியாயத்திற்கு நினைச்சிட்டு வந்துட்டோம்னா நாம யாரும் இல்ல, நல்ல சகோதரனும் சகோதரி கிடையாது. நாம் குறைக்கு குற்றத்தை கண்டுபிடிக்கும்படியாய் வருகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப அவங்க செய்த குற்றத்தை உங்களுக்கு பெருசா தெரியலையா? இல்ல. ஏன் அப்படின்னா அவனுக்குரிய பலன் அவர் வரும் பொழுது அவரோட கூட வருதுட்டார். ஒருவேளை நான் தவறு பண்ணுவேனானால் என்னுடைய தவறுக்கான தண்டனை அனுபவிக்க போறது நான் தான், நீங்கள் அல்ல. ஒருவேளை நீங்கள் தவறுகிறீர்கள் என்று தெரிய வருது, ஒருவேளை நான் திருத்தத்துக்கு ஒரு முயற்சி எடுக்கிற சொல்றேன், நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னா சில நேரங்கள் சொல்லி பார்ப்பேன், சில தடவை சொல்லி பார்ப்பேன், அதுக்கு பிறகு நான் விடுவேன். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கும் தேவனுக்கும் புரியுது. தேவன் உங்களிடத்தில் கேட்பா, நீங்கள் தேவனிடத்தில் கணக்கு கொடுப்பீர்கள், அப்பொழுது அது தெரியும். அவ்வளவுதான். சில நேரங்களில் எனக்கு தவறுகிற பட்சத்துல உங்களை நான் திட்டதான் செய்யறேன், இல்லை நான் சொல்லல, கண்டிக்கிறேன், எல்லாம் சொல்ல. ஏன் அப்படின்னா எப்படியாயிலும் உங்களை சரிப்படுத்தி நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களை திட்டுறதுனால எனக்கு லாபமா? அவளை திட்டுறதுனால உங்களுக்கு எனக்கு லாபமா கிடையாது. நான் சொல்ல நல்லா திட்டுறது, நல்லாவே திட்டுறேன். நான் ஒரு ஆளை திட்டுறதுக்கு நான் எப்பயுமே பாரபட்சங்களா பார்க்க மாட்டேன், மனசார ஆசீர்வதிப்பேன், மனசார திட்டுவேன். என்னுடைய பழக்கம். புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தோற்ற கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராங்க, புரியாதவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்படியானா நம்மை சரிபடுத்திக் கொண்டு கரை படிந்திருக்கிற இந்த உலகத்திலே அந்த கரைகள் நம்மேல் விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொண்டு பரலோகத்தை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்றுதான் வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மற்றவருடைய பார்த்து மற்றவருடைய காரியங்களை கேட்டு அவர்களே நடத்திட்டு வந்தோம்னா
அவர்கள் போய் சேருவார்கள், நாம் பாதியிலே நின்று விடுவோம். அநேகத்தோட வாழ்க்கையில விழுந்து போவதற்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, என்ன நாம் பார்க்கறத விட்டு அடுத்தவங்கள மாத்திரம் பார்க்கணும். சங்கர பிரதர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அவரையே பார்க்கணும். அவரை பார்த்து நான் விழுந்து போயிருவேன். அவர் பார்க்கணுன்றது யாருன்னா இயேசுநாதர் பார்த்துக்குவாரு. ஒருவேளை அவர் தவறுகிற பட்சத்தில் பண்ணி தப்பு பண்ணீங்க, சரி பண்ணிக்கங்க, இது சொல்ல வேண்டிய கடமை. நான் சொல்ல நான் தப்பு கிடையாது. அவரே நான் வந்து பழைய நான் கேமரா வச்சு பார்த்துட்டு இருந்தாரு, அவர் எனக்கு என்ன இருக்கேன், அதுக்கு பெரிய மேட்டர் கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் உத்தரவாதி, என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவாதி, உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. தேவ சமூகத்தில் ஒன்றை கேட்கும் பொழுது உங்க ஆத்மாவை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு கணக்கேற்பா. அந்த எண்ணம் எப்பவும் உங்களுக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும். அப்படி இருந்தேன்னா எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிற மாதிரி பாவத்தையும் பாரத்தையும் முதலை தள்ளி விட்டுட்டு பரலோகத்தை நோக்கி ஓடி எனக்கு வச்சிருக்க அந்த நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா உலகத்தில் உள்ளவரையும் பார்த்து மனிதர்களையும் பார்த்து அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவரை இப்படி நியாயம் இருப்பேன், நான் நியாயத்திற்குள்ள நான் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிறத அவன் ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்துல சில பேசும்போது கேட்கிற ஒரு கேள்வி, அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருந்தா அது உனக்கு தேவையில்லை. உன்னுடைய ஆத்மாவை சரி பண்ணி நீ பரலோகத்துக்கு போனால போக முடியும். மதம் மாத்திரம் பாரு. அவங்க மட்டும் யோக்கியமா, அவங்க யோக்கியமா இல்லை, நமக்கு தேவையில்லை. நாம யோக்கியவானாய், நாம் தேவனுக்கு பிரியமானவனாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய், தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிறவனாய் இருந்தா போதும். அதனால நீங்க என்ன செய்யணுமா, நல்மனம் பொருந்த வேண்டும். என்ன செய்யணும்? நல்மனம் பொருந்த வேண்டும். என் சகோதரனுக்கு என் பேர் குறைவுண்டு என்று சொல்லி நான் அறிவேன், ஆனால் நான் என்ன செய்யணும், உடனே போயிட்டு அவன்கிட்ட சாரி சகோதரனே என்னை மன்னிச்சிரு, ஏதோ நடந்து போச்சு மன்னிப்பு கேட்டுட்டு நல்மனம் பொருந்திட்டு வந்துடணும். அவன் பொருள் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா அவன் இடத்துல ஆண்டவர் அவன் கணக்கு கேட்பார், ஏன் கேட்க மாட்டாரு. நல்மனம் பொருந்தாவிட்டார் என்ன இடத்துல கணக்கு கேட்பா. இதை செய்யும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்களாம் பெரிய ஆக்கர், நாங்களாம் இதை பயங்கரமான ஆக்கர், ஆமா எங்களுக்கு முன்னாடி நீங்க நிக்க கூட முடியாது, அவ்வளவு நாங்க பரிசுத்தம், பரலோகமே எங்களை பார்த்து பதறி போகும் அளவுக்கு இருப்பாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றுமில்லை. தேவனுக்கு முன்பாய் அவன் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயத்திற்கு தான் கிடைக்கும். ஆனா மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே நல்மனம் பொருந்தி ஒப்புரவாகி சமாதானமாகி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடி வார்த்தைக்கு நேராக ஜெபம் பண்ணுவோம். நல்ல தெய்வமே, ஸ்தோத்திரம்.